சூப்பருங்க. என்ன நடிப்புங்க இன்னைக்கு எபிசோட்ல. நம்ம காவேரி வயித்துல விஜய் காத வச்சு கேட்குறாரு. காவேரி நெனச்சு பார்க்கறா. எட்டி உதைக்குதாம் பாப்பா. அந்த வலி தாங்க முடியாம எடைய போய் விழுறாரு. உண்மையிலே செமையா இருந்ததுங்க. இன்னைக்கு நம்ம குமரனும் கங்கா வயித்துல சைலண்டா காத வச்சு பார்க்குறாரு. ஆனா நம்ம விஜய் அந்த அளவுக்கு எஃபெக்டை கொடுத்துருக்குறாரு. காவேரி சொல்கிறா, ரவுடி ஃபேமிலியில் ரவுடி பிளட்டு, அதனால தான் அப்படின்னு. யாரை ரவுடின்றனா கொஞ்சம் செல்ல ரவுடி. உண்மையிலேயே சூப்பராக இருந்தது இந்த இடத்துல. நம்ம காவேரியும் விஜயும் தட்டிக்க முடியாதுன்ற போல கொண்டாந்துட்டாங்க. இது எல்லா வீக்கா ஃபேன்ஸுக்கெல்லாம் எவ்வளோ நாளாக காத்திருந்த ஒரு மூமெண்ட்டு தான். ஏன்னா விஜய் சொல்கிறாரு, இதுக்காக தானே காத்திருந்தேன் இந்த மூமெண்ட்டுக்குன்னு. இதுவும் நாங்களும் இந்த மூமெண்ட்டுக்காக தான் இவ்வளோ நாளாக காத்துக்கின்னு இருக்கிறோம். இங்கே நிவினும் வந்து காவேரிக்காக பரிதாபப்பட்டு தண்ணிலாம் குடம்லாம் தூக்கின்னு போகிறாரு. நீ தண்ணி தூக்காத காவேரி, விஜய் கிட்டயாச்சும் சொல்லு, இல்லை வீட்லையாச்சும் சொல்லு, என்னால் பார்த்துக்கின்னு இருக்க முடியலன்னு சொல்லிட்டு இதை யமுனா கேட்டுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறா. வீட்டில் சப்பாத்தி ஊற்றி கொடுக்க சொல்கிறா. ஓ, தண்ணி தூக்க முடியுமான்னு சொல்லிலாம் நிவினை இன்சல்ட் பண்ணுற போல் கொஸ்டின் கேட்குறா. இங்கே வந்து குமரனும் வந்து கங்கா வயிற்றுல வச்சு பாப்பாவோட சத்தம் கேட்குதுன்னு கேட்குறாரு இன்றைக்கி எபிசோடில். இதுவும் வந்து கங்கா வந்து ஐயோ காவேரி பார்த்துட்டாளேன்றா. காவேரியோ கஷ்டம்தான், கங்காவுக்கும் கஷ்டம்தான். ஏன்னா காவேரி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து கங்கா யோசிக்கிறா, தங்கச்சி எதிர்க்க நம்ம 2 பேரும் இப்படி இருந்தால் அவர் என்ன நினைப்பான்னு சொல்லிட்டு காவேரியும் வந்து உடனே வந்து அவங்க ஹஸ்பண்டை நினச்சி பார்க்குறா. இப்படி 2 கன்சீவ் பொண்ணுங்களும் கஷ்டப்படாத அளவுக்கு சீக்கிரம் காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்லி விஜய் கூட போக பாருங்கள். சூப்பராக இருக்கும். உண்மையிலேயே இன்றைக்கி எபிசோடு செமையாக இருந்தது. இந்த மூமெண்ட்டுக்காக தான் நாங்கள் காத்திருந்த போல் இன்றைக்கி நினச்சி பார்த்துருந்தாலும் எங்கள் காவேரி அழகான ஒரு மூமெண்ட்டை கொடுத்துட்டாங்க. நம்ம விஜயும் வந்து மாமி சொல்கிறாங்க அந்த வீட்டில் குழந்த சத்தம் கேட்க போகுதுன்னு சொல்லிட்டு, ஓ இதுக்காக தான் ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே எகிரி குதிக்கிறாரு. ஐ லவ் யூடின்றாரு. நான் அப்பாவா அப்பான்னு அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாரு. தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணி வெண்ணிலாவோட ரிலேஷன் இந்த இடத்துல இருக்கிறாங்களாம் கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் கண்டுபிடிக்கிறாரு. இதை காவேரி தான் புரிஞ்சுக்கணும். சீக்கிரம் அடுத்தது என்ன நடக்குதுன்னு எபிசோடில் பார்த்தா.